வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, சப்பாத்திக்கு நம்ம வச்சு சாப்பிடக்கூடிய 6 வகையான சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை எடுத்து அதில் தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு வடித்து வச்சுக்கோங்க. அடுத்து பல்லாரி வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய், பெல் பெப்பர், அப்புறம் மல்லித்தலை, சீரகம், கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறம் மிளகு, இதெல்லாம் வந்து இதுக்கு தேவை. மிளகை வந்து பொடி பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெண்டாக உடைஞ்ச மாதிரி அந்த மாதிரி வந்து மிளகை வந்து எடுத்துக்கோங்க. கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் சூடான உடனே வரமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சீரகம் சேர்த்துடலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கிடணும். அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். அந்த பூண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். பெருசாக கட் பண்ணாதீங்க, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கணும் பூண்டும் இஞ்சியும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடணும். அப்புறமா பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு மிளகாய் தான் போட்டிருக்கேன். நான் ஒரு பெரிய பெல் பெப்பரில் பாதியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இதை வந்து வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா அதை சுருங்கிடணும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் நான். எதுக்குன்னா அதை போட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நம்ம வேக வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிடலாம். நான் மல்லித்தலையை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மல்லித்தலையை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 நிமிஷம் ஆகட்டும். இப்போது நம்ம மிளகை வந்து தட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் இப்படியே வச்சுருங்க. நல்லா கலக்கிடுங்க. இப்போது ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சம் சாறு விட்டோன்னா அருமையாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இது நல்லா ஒரு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வந்து பாசிப்பருப்பில் செய்யலாம். பாசிப்பருப்பு வந்து கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள் போட்டு மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இதை இந்த மாதிரி மத்து வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ கெட்டியாக இருக்கு இல்லையா பருப்பு, இப்போ வந்து சுடு தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா பருப்பு வளவலன்னு ஆகிடும். நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். நெய் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கிடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். இப்போ நான் 1/4 பல்லாரி வெங்காயத்தை வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க பருப்பை உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பத்தலை பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நல்ல சுடு தண்ணியை ஊற்றி கலக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, போட்டு கலக்கிடுங்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா மல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிடலாம்.
சூப்பராக இருக்குங்க. இந்த தால் வந்து பருப்பு தால் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பச்சை பட்டாணியில் சூப்பராக ஒரு கிரேவி பண்ணலாங்க. இதுக்கு வந்து 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இது நல்ல பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடலாம். சின்ன சைஸ் வெங்காயம் 1 போதும் இதுக்கு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டே வந்து அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி வந்து 1 போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி 1 போட்டிருக்கேன் நான். இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் சூடான உடனே சீரகம் போட்டிருக்கேன் நான். கருவேப்பிலை சேர்த்துடலாம். நான் நைட்டே வந்து பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்திருக்கேன் நான் இந்த குருமா பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். இப்போ வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலக்கிடலாம். இப்போ பச்சை பட்டாணியை வந்து நான் ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சு ஒரு தடவை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க க்ரீன் பீஸ் அப்படின்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் கழுவிட்டு. இல்லை வீட்டில் அந்த ட்ரை க்ரீன் பீஸாக இருக்குன்னா நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் அது ஒரு தடவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ பாருங்கள், குக்கர் திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா எவ்வளோ நல்லா வெந்துருச்சு இந்த கிரேவி. க்ரீன் பீஸை வந்து ஏற்கனவே வேக வச்சு நான் உள்ளே சேர்த்துனதுனால இது சூப்பராக வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்ல கெட்டியானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சீங்கன்னா கூட இந்த கிரேவி வந்து அருமையாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கை குக்கரில் கட் பண்ணி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேனில் எண்ணெய் விட்டுட்டு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 2 சில்லு தேங்காயை வந்து கூட போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் விட்டு தான் தாளிக்கணும். நெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீளமாக வெட்டி அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உருளைக்கிழங்கை போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் வதக்கியில் சின்ன சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இப்போ இதில் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 10 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். இதுவும் சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வெரி சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்த உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், வரமிளகாய், கருகப்பில்லு, ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 3 தக்காளியை இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்க போகிறேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை வந்து நல்லா கலக்கிடலாம்.
இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், நான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப அதிகமாக மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். அது மிளகாய்த்தூள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். இப்போது இதில் வந்து தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். வற்றுறதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது என்னங்க 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. அட்டகாசமாக இருக்குங்க. இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், இதை நம்ம செஞ்சிடலாம். உண்மையாலுமே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு. இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் கேரட், 8 பீன்ஸ் கிட்ட கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. குக்கரில் தான் இதை பண்ண போகிறோம். குக்கரில் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணுமோ, சோம்பு எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பல்லாரி வெங்காயம், சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த காய்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வைக்கல ஈக்குவலாக இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இந்த கிரேவிக்கு. பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடணும் அந்த தக்காளி. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு 3 சில்லு தான் இருக்கும் அது. அது கூட சோம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் முடிஞ்சிருச்சு. நல்ல ஆவியெல்லாம் இறங்கிடுச்சு குக்கரில் இருந்து. இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க. நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா மல்லித்தலையும் புதினா இலையும் வச்சுருக்கேன் நான். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் ஓகே. கண்டிப்பாக மல்லித்தலையும் புதினாவும் போட்டால் தான் இந்த வந்து குருமா வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக புதினா வந்து ரொம்ப முக்கியம், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 6 வகையான சைடிஷ்மே வந்து சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சீங்கனாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.